குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், வாட்டர்ன்றது ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டராக இருக்கும். எஸ், வாட்டர் அப்படின்னாவே நிறைய உனக்கு தெரியும் இல்லையா, கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ். ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஒரு ஆர்கானிசம் அதோடைய லைஃப்பை சஸ்டைன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக எது இருக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் இருக்கும். வாட்டர்ன்றது ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டராக இருக்கும். வாட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், எசென்ஷியல் ஒன். இந்த வாட்டர் சொல்லக்கூடிய கிளைமேட்டிக் ஃபேக்டர் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ், ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ரொப்போசிஷன் ஆஃப் வாட்டர் இருக்கும் இல்லையா, விச் மீன்ஸ் மோர் தென் 70% ஆஃப் வாட்டர் ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே இருந்தால் தான் அது லிவிங்காக இருக்க முடியும் இல்லையா. வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா அது ஃபர்தராக அந்த லிவிங் ஆர்கானிசத்தோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் அவங்களோட ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை அது அஃபெக்ட் பண்ணும். ஈவன் டெத் வரைக்கும் காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். எஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசமையும் அதோடைய வைட்டல் ப்ராசஸை, ஃபிசிக்கல் ப்ராசஸை, ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸை, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இந்த வாட்டர் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு எவல்யூஷனரி சீக்வன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது எர்த் சொல்லக்கூடிய பிளானெட்டில் எப்படி ஒரு ஆர்கானிசம் கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே வந்துச்சு, இவால்வ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னு பார்க்குறச்ச நமக்கு வாட்டர்லேருந்து தான் இந்த ஆர்கானிசம் ஆரிஜினேட் ஆச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் சைனோபாக்டீரியா, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரேஃபைட்ஸ் வரும்போது நமக்கு சைனோபாக்டீரியா வாட்டரில் இருக்கும். சைனோபாக்டீரியான்றது ப்ளூ க்ரீன் ஆல்கே இல்லையா. ஆல்கே நமக்கு வாட்டரில் தானே இருக்குது. அப்போது வாட்டர்லேருந்து தான் ஒரு ஆர்கானிசம் வந்து இவால்வ் ஆகிச்சு, ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாட்டர் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நம்ம எர்த் சொல்லக்கூடிய பிளானெட்டில் மோர் தென் 70% ஆஃப் ஏரியா வாட்டர் தான் கவர் பண்ணியிருக்கும். ரிமைனிங் ஏரியா தான் லேண்டாக இருக்கும். இஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் இல்லையா. பூமி வந்து 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாளமானது அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். எஸ், இங்கே நமக்கு நேச்சுரலாக நமக்கு ஒரு பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டர் என்னென்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் தான் ஒரு பிளான்ட் அப்சர்வ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆகுது, டெவலப் ஆகுது. என்னென்ன ஃபார்ம் ஆஃப் வாட்டர்லாம் ஒரு பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்டர், செகண்ட் ஒன் ப்ரிசிபிடேஷன், தேர்ட் ஒன் சாயில் வாட்டர். எஸ், நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எபிஃபைட்டிக் ஆர்கானிசமில் வெலாமன் ரூட் அப்படின்னு நம்ம ஒரு ரூட் படிச்சிருப்போம். எஸ், நம்ம ஹேங்கிங் ரூட்டு படிச்சிருப்போம், எபிஃபைட்டிக் ரூட், கிளிங்கிங் ரூட், ஹேங்கிங் ரூட், இப்படிலாம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வெலாமன் டிஷ்யூ அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணி தான் அந்த பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அது ப்ரொவைட் பண்ணும். எஸ், அஃப்கோர்ஸ் எபிஃபைட்டிக் அப்படின்னா ஒரு பிளான்ட் மேலே அட்டாச்சாக க்ரோ ஆகிற ஆர்கானிசம் தான் எபிஃபைட்ஸாக இருக்கும் இல்லையா. எபிஃபைட்ஸ் வரும்போது அது சாப்ரோஃபைட்ஸோ இல்லை பாரசைட்டோ இல்லை, இண்டிபெண்ட் ஆர்கானிசம் தான். ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட்காக தான் இன்னொரு ட்ரீ மேலே அது அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பிளான்ட்டோடைய ரூட்டோட ரோல் வாட்டர் அப்சார்ப்ஷன் இல்லையா. இது மரத்துக்கு மேலே இருக்குன்னா அது வாட்டரை எங்கேருந்து அப்சர்வ் பண்ணும், அந்த மரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுதுன்னா அது பார்ஷியல் பாரசைட் ஆகிடும் இல்லையா. ஆனால் எபிஃபைட் வரும்போது அது நெய்தர் பாரசைட் நார் சாப்ரோஃபைட் சொல்கிறோம் இல்லையா. அப்போ எப்படி அங்கே என்ன மெக்கானிசம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இஸ் அஃப்கோர்ஸ் எபிஃபைட்டிக் பிளான்ட்டில் வெலாமன் டிஷ்யூ இருக்கும். அந்த வெலாமன் டிஷ்யூ அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணி தான் அந்த பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அஸ் வெல் அஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ப்ரொவைட் பண்ணும். விச் மீன்ஸ் ஒரு பிளான்ட்டுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேஸில் வாட்டர் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன ஃபார்ம் ஆஃப் வாட்டரை ஒரு பிளான்ட் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்டர், செகண்ட் ஒன் ப்ரிசிபிடேஷன், மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா அதுலேருந்து கூட அந்த வெலாமன் டிஷ்யூ டேரெக்டாக வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும், ப்ரிசிபிடேஷன். தேர்ட் ஒன் சாயில் வாட்டர். எஸ், சாயில் இதுதான் நார்மல் ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட், டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுறது. சாயில் இருக்கக்கூடிய கேப்லரி வாட்டர் அப்சர்வ் பண்ணி தான் க்ரோ ஆகும். இந்த அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்டர், ப்ரிசிபிடேஷன் அண்ட் சாயில் வாட்டர், இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் தான் ஒரு பிளான்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டர்ஸாக இருக்கும். இந்த வாட்டர் எதுக்காக ஒரு பிளான்ட் வாட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், வாட்டரோடைய அவைலபிலிட்டியை எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 2 விஷயத்துக்காக டிபெண்ட்
எஸ், நிறைய விஷயத்துக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் உனக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்டிவிட்டி. எஸ், நம்ம பிளான்ட் வந்து ஆட்டோட்ரோப்ஸாக இருக்குது அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தான் அதுக்கு காரணம் இல்லையா? ஓகே, அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் வரும்போது அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும். எஸ், நமக்கு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில் பிக்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகும் இல்லையா? ஒரு வாட்டர் ஃபோட்டோலைசிஸ் ஆகி அதுலேருந்து எக்ஸ்பெல் ஆகிற எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், ஹைட்ரஜன்ஸ் இதெல்லாம் தான் ஃபர்தராக கார்போஹைட்ரேட்டாக ஃபிக்ஸ் ஆகும், ஆக்சிஜனாக இவால்வ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டுக்கும் அது மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 13th சாப்டரில் படிச்சிருக்கோம் இல்லையா? விச் மீன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன். எஸ், ஃபோட்டோசிந்தசிஸோட ரிசல்ட்டில் ஃபோட்டோசிந்தடேட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஓகே, இந்த ஃபோட்டோசிந்தடேட்ஸ் கார்போஹைட்ரேட்டா, ப்ரோட்டீன்ஸா, ஃபேட்ஸா, லிபிட்ஸா, கிளைக்கோஜன்ஸா, ஸ்டார்ச்சா, ஏதோ ஒரு ஃபார்மில், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஸ்டோரேஜ் ஆர்கனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸோட ரிசல்ட்டில் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தடேட்ஸ் எல்லாத்தையுமே பிளான்ட் அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குமா அப்படின்னா இல்லை. சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தடேட்ஸை ஒரு பிளான்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கும் இல்லையா? ஓகே, அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். இப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஃபேவரபிள் கண்டிஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஏதோ ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சில் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் ரெடியூஸ்டாக இருக்கே, இல்லை ஃபர்தராக அது மற்ற இடத்துக்கு, மற்ற ஆர்கனுக்கு இது டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக முடியாது. அது டிசால்வ்டு ஃபார்மில், சொல்யூஷன் ஃபார்மில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும். ஓகே, அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிற ஃபுட் மெட்டீரியலை வாட்டரில் டிசால்வ் பண்ணி அப்புறம் தான் அது ஃபர்தராக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. அந்த ப்ரொடக்டிவிட்டியோட ரிசல்ட்டில் கிடைக்கிற ப்ராடக்டை ஃபர்தராக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளான்ட் வாட்டரோடைய அவைலபிலிட்டியை, வாட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் அப்படின்னு வரும்போது எந்த வாட்டர் வேணாலும் ஒரு பிளான்ட் அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டாக வாட்டருடைய குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். எஸ்பெஷலி அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஏன்னா டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா இப்போ சாயில் பர்ன் ஆர்கானிசம் இருக்கும் இல்லையா? சாயிலில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஒரு பொல்யூட்டட் வாட்டர் இருக்குன்னா அதில் இருக்கிற பொல்யூட்டன்ஸை டீக்ரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி கூட அந்த பிளான்ட்டுக்கு அது சப்ளை பண்ணிக்கலாம். பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பியூரிஃபைடு வாட்டரை அவைலபிளாக ஒரு பிளான்ட்டுக்கு வந்து வாட்டரை எஃப்ளியன்ட் வாட்டரையோ இல்லை ஒரு சூவேஜ் வாட்டரையோ இல்லை பொல்யூட்டட் வாட்டரையோ அதில் இருக்கிற பொல்யூட்டன்ட்டை டீகம்போஸ் பண்ணி பொல்யூஷன் ஃப்ரீ வாட்டரை அந்த பிளான்ட்டுக்கு அந்த சாயிலில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் அக்வாட்டிக் ஆர்கானிசம் வரும்போது அது வந்து கொஸ்டின் மார்க் இல்லையா? அப்படி இருக்கிறச்ச வாட்டருடைய குவாலிட்டின்றது ஒரு ஒரு ஆர்கானிசமோடைய க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். எஸ்பெஷலி அக்வாட்டிக் ஆர்கானிசமுக்கு வாட்டருடைய குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு வாட்டர் பாடிஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும் இல்லையா? ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், சலைன் வாட்டர், இப்படி நிறைய ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட்டை அதில் வாட்டர் பாடிஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் கண்டென்ட் இருக்குன்றதை நமக்கு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சலைனிட்டி இன் டிஃப்ரெண்ட் வாட்டர் பாடிஸ். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் வாட்டர் பாடிஸ், ஒரு வாட்டர் பாடிஸ்லையும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சலைனிட்டி இருக்குன்றதை எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் எதுவுமே பியூர் வாட்டர் கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சால்ட் கண்டென்ட் இருக்கும், இன்க்ளூடிங் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் இன்லேண்ட் வாட்டரில் 5% ஆஃப் சால்ட் கண்டென்ட் இருக்குது. சீ வாட்டரில் 30 to 35% ஆஃப் சால்ட் கண்டென்ட் இருக்குது. ஓகே, இதில் மோர் தென் 100% ஆஃப் சால்ட் கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைப்பர் சலைன் வாட்டர். 100% விட அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இதை ஹைப்பர் சலைன் வாட்டர். இதுக்கு எக்ஸாம்பிளாக லகூன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கடல் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை தான் லகூன்ஸ் சொல்லியிருப்பாங்க. லகூன் இஸ் a stretch of water, salt water separated from the sea by a
லோ சாண்ட் பேங்க் ஆர் கோரல் ரீஃப். ஓகே, நமக்கு ஒரு சீலேருந்து செப்பரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் மோர் தேன் 100% இருக்கும். ஓகே, இதுதான் ஹைப்பர் சலைன் வாட்டர். இன்லேண்ட் வாட்டரில் 5% இருக்குது. சி வாட்டரில் 30 to 35% சால்ட் கண்டென்ட் இருக்குது. ஹைப்பர் சலைன் வாட்டர் லகூன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சீலேருந்து செப்பரேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் சால்ட் வாட்டரில் லகூன்ஸ் மாதிரி இருக்கிற ஏரியாவில் சால்ட் கண்டென்ட் ஹைப்பராக இருக்குது, மோர் தென் 100% இருக்குது. இதுதான் ஹைப்பர் சலைன் வாட்டர் இப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சால்ட் கண்டென்ட்டை ஒரு பிளான்ட் எப்படி டாலரேட் பண்ணுது. இந்த டாலரன்ஸ் ஆஃப் சலைனிட்டியை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை யூரி அலைன் அண்ட் ஸ்டெனோ அலைன் இப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அலைன் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே செகண்ட் வால்யூமில் படிச்சுக்கிங்க இல்லையா. ஓகே, சலைனிட்டியை இண்டிகேட் பண்ணுற டேர்மாக இருக்கும். இந்த யூரி அப்படின்னா வைட் ரேஞ்ச், ஸ்டெனோனா ஸ்மால் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். யூரி அலைன் வரும்போது the plant which has ability to tolerate wide range of salinity are termed as யூரிஅலைன். ஓகே, எந்த ஒரு ஆர்கானிசம் அதிக அளவிலான சால்ட் கண்டென்ட்டை டாலரேட் பண்ணி க்ரோ ஆகிற எபிலிட்டி இருக்கோ அந்த ஆர்கானிசத்தை யூரிஅலைன் எப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே அண்ட் மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம். நம்ம நேற்று யூரி தேர்மல் அப்படின்னு ஒரு டேர்ம் படித்தோம், நான் இருக்கா. ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுறது யூரி தேர்மல் இல்லையா. அந்த யூரி தேர்மலுக்கு எக்ஸாம்பிளாக மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் படித்தோமா. ஓகே, மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம்க்கு உனக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க. இந்த சி கிராஸ் சொல்லக்கூடிய ஜோஸ்டிரா மெரைனாக கொடுத்துருப்பாங்கல்ல. சேம் இங்கேயும் யூரி அலைனுக்கு ஜோஸ்டிரா மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம் ஆஸ் வெல் அஸ் மெரைன் ஆல்கே. ஏஞ்சியோஸ்பெர்ம்க்கு ஆல்கேக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஆல்கேன்றது லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம், தாலஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா. ஓகே, வேற மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம், மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் இல்லையா. ஓகே, இந்த அதாவது தாலஸ் ஃபார்ம்லேருந்து ஏஞ்சியோஸ்பெர்ம் ஃபார்ம் வரைக்கும் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டியை டாலரேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்க்கு எக்ஸாம்பிளாக இந்த ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மெரைன் ஆல்கே, இன்னொன்று மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம். மெரைன் ஆல்கேக்கு எக்ஸாம்பிளாக உனக்கு ரெட் ஆல்கே கொடுத்துருக்கேன். மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம்க்கு எக்ஸாம்பிளாக ஜோஸ்டிரா மெரைனாக கொடுத்துருக்கேன். யூரிஅலைன்றது வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டியை டாலரேட் பண்ணி க்ரோ ஆகக்கூடிய ஆர்கானிசத்தை தான் யூரிஅலைன் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே ஆஸ் வெல் அஸ் மெரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெனோ அலைன். ஸ்டெனோ அப்படின்னாவே உனக்கு தெரியும் இல்லையா. ஸ்மால் ரேஞ்சை தான் ஸ்டெனோ சொல்லுவோம். அலைன் வரும்போது சலைனிட்டி. ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டியை டாலரேட் பண்ணி க்ரோ ஆகக்கூடிய ஆர்கானிசத்தை ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டி இருக்கிற ஏரியாவை டாலரேட் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை தான் ஸ்டெனோ அலைன் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஈஸ்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. பிளான்ஸ் ஆஃப் ஈஸ்டரிஸ். ஈஸ்டரிஸ்ன்றது பிராக்கிஷ் வாட்டர் பாடிஸ், அதாவது நிறைய ஆறு ஏரி எல்லாம் போய் மீட் பண்ணுற இடத்துல பார்ஷலாக என்க்ளோஸ்டாக இருக்கும் இல்லையா. அண்டு கடலோட கலக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷனும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பார்ஷலாக என்க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பிராக்கிஷ் வாட்டர் சொல்லுவோம்ல. ஓகே, இந்த ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோடைய ஃப்ளோ எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம், மீட் ஆகிற ஒரு இடம். அதுலேருந்து ஃபர்தராக ப்ராப்பராக சியோட கனெக்ஷனும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை, ஒரு வாட்டர் பாடியை தான் பிராக்கிஷ் வாட்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இந்த பிராக்கிஷ் வாட்டரில் க்ரோ ஆகிற ஆர்கானிசம்க்கு ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டியை டாலரேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். இந்த ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டியை டாலரேட் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணுற ஆர்கானிசத்தை தான் ஸ்டெனோ அலைன் அப்படி சொல்லியிருப்பாங்க. நீ பிக்சரில் பார்க்குற இந்த நிம்ஃபேசி மெம்பர் இந்த ஸ்டெனோ அலைனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஸ்டெனோனா என்ன, யூரினா என்னன்னு தெரியும் இல்லையா. டிஃப்ரெண்ட் என்வாமெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கு நமக்கு டெர்மினாலஜி கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் என்வாமெண்டல் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுற ஆர்கானிசத்தை ஸ்டெனோதெர்மல்னும், ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுற ஆர்கானிசத்தை வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷனை டாலரேட் பண்ணுற ஆர்கானிசத்தை யூரிதெர்மல்னும், ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனை டாலரேட் பண்ணுற ஆர்கானிசத்தை ஸ்டெனோதெர்மல்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சலைனிட்டி வரும்போது
ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சால்ட் கண்டென்ட்டை டாலரேட் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணுற ஆர்கானிசத்தை ஸ்டெனோ அலைனும் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டியை டாலரேட் பண்ணுற ஆர்கானிசத்தை யூரி அலைனும் ஸ்டம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹேபிடேட் செலெக்ஷன் அண்ட் நிச். ஹேபிடேட்னா என்ன, நிச்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஹேபிடேட் செலெக்ஷனை பேஸ் பண்ணி இதை யூரேஷியஸ் அண்ட் ஸ்டெனேஷியஸ் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. யூரேஷியஸ் என்னது வைட் ஹேபிடேட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹேபிடேட்டில் வைட் ஹேபிடேட்டில் க்ரோ ஆகிறது ஆர்கானிசத்தை யூரேஷியஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ஹேபிடேட்டில் ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிடேட்டில் மட்டும் க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை ஸ்டெனோஷியஸ் டேர்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டில் க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை யூரி ஹைட்ரிக்னும் ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் வாட்டரில் க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை ஸ்டெனோஹைட்ரிக்னு டேர்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் கன்சம்ஷனை பேஸ் பண்ணி எந்த ஆர்கானிசம்லாம் நிறைய ஃபுட்டை கன்சியூம் பண்ணுதோ அதை யூரி பேஜிக்னும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை பேஜிக்னும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் டெப்த் ஆஃப் வாட்டர் அண்ட் டெப்த் ஆஃப் ஹேபிடேட்டை பேஸ் பண்ணி யூரி பேத்திக் அண்ட் ஸ்டெனோபேத்திக் வாட்டர் பாடிஸை பேஸ் பண்ணி நல்ல டெப்த்தில் சர்வைவ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் அக்வாட்டிக் ஆர்கானிசத்தை யூரி பேத்திக்னும் ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெப்த்னஸில் க்ரோ ஆகக்கூடிய ஆர்கானிசத்தை ஸ்டெனோபேத்திக்னும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, டேர்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி. டாக்ஸிசிட்டியை டாலரேட் பண்ணுற ஆர்கானிசத்துக்கான சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது ஃபைட்டோ ரெமிடியேஷனை இண்டிகேட் பண்ணுற டேர்ம் தான். நமக்கு சோயாபீன் அண்ட் டொமேட்டோ. சோயாபீன் பைசம் சட்டிவம் பிளான்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் வரலாம். பைசம் சட்டிவம் சோயாபீன் எல்லாமே ஃபேபேசி சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதனால் உனக்கு லீஃப் ஆஸ் வெல் அஸ் அதோடைய ஃப்ரூட் பாடிஸ் லெக்யூம் மாதிரி அப்பியரன்ஸ் எல்லாமே மோரலஸ் சிமிலராக இருக்கும். இந்த சோயாபீன் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே காட்மியம் சொல்லக்கூடிய மெட்டல் பொல்யூஷனை டாலரேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாச்சும் பாய்சன் இருக்குது அப்படின்னா அந்த பாய்சன் யாருக்கானுக்கும் தெரியாமல் யாருக்கும் எட்டாவது தூரத்தில் எத்து வச்சு மற்றவங்களாம் சேவ் பண்ணுவாங்க இல்லையா. அதே போல் தான் இந்த சோயாபீன் அண்ட் டொமேட்டோ சொல்லக்கூடிய ரெண்டு பிளான்ட்டும் காட்மியம் மெட்டல் பொல்யூஷனை மெட்டலை அப்சர்வ் பண்ணி அதோடைய செல்லில் ஸ்டோர் பண்ணிக்கும். சில ஸ்பெசிஃபிக் செல்லில் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா அந்த மெட்டல் கூட எல்லா செல்லுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் சில ஸ்பெசிஃபைடு ஃபியூ குரூப் ஆஃப் செல்ஸில் மட்டும் அது அந்த காட்மியத்தை ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா அது ஃபர்தராக மற்ற செல்லையோ மற்ற அந்த பிளான்ட்டோடைய ஃபர்தர் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபியூ குரூப் ஆஃப் செல்ஸில் குரூப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸில் இந்த காட்மியத்தை அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணுற சோயாபீன் அண்ட் டொமேட்டோ அப்சர்வ் பண்ணுற அந்த காட்மியத்தை ஸ்டோர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணும். இந்த சோயாபீன் அண்ட் டொமேட்டோ சொல்லக்கூடிய ரெண்டு பிளான்ட்டும் காட்மியம் சொல்லக்கூடிய பாய்சனிங் மெட்டல்ஸை அப்சர்வ் பண்ணி சில ஃபியூ குரூப் ஆஃப் செல்ஸில் அதை ஸ்டோர் பண்ணி மற்ற செல்ஸையோ மற்ற ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளான்ட்டை அதை அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதுதான் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி, which means soybean and tomato which has ability to tolerate cadmium. Next one, rice and Eichhornia plant. Yes, Eichhornia water ions நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இது நாட் ஒன்லி டொமேட்டோ அண்ட் சோயாபீன், ரைஸ் அண்ட் ஐகார்னியா கூட காட்மியத்தை டாலரேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். அதான் உனக்கு சொல்லியிருப்பாங்க. ரைஸ் உனக்கு தெரியும் பார்ஷியல் அக்வாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். அண்ட் வாட்டர் ஹயாசின்ஸ் ஐகார்னியா கிறிஸ்பேட்டா வந்து பொல்யூட்டட் வாட்டரில் சிவேஜ் வாட்டரில் கூவாத்துலலாம் வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இந்த ஐகார்னியா பிளான்ட்டாக இருக்கும். ஐகார்னியா ஆஸ் வெல் அஸ் ரைஸ், ஐகார்னியா ரைஸ் டொமேட்டோ சோயாபீன் இது நாலுமே காட்மியத்தை டாலரேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி. காட்மியத்தை டாலரேட் பண்ணுற எபிலிட்டி இந்த 4 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்க்கும் இருக்கும். இந்த 4 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸும் இந்த காட்மியம் பாய்சனை டாலரேட் பண்ணுது இல்லையா. காட்மியத்தை அது அப்சர்வ் பண்ணி சில ஸ்பெஷலைஸ்டு செல்லுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி மற்ற செல் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்குது.
ஆஸ் வெல் அஸ் அந்த பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டை பொல்யூஷன் ஃப்ரீ கண்டிஷனை லீட் பண்ணுது இல்லையா. ஓகே, இது எல்லாமே என்ன ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபைட்டோ ரெமிடியேஷன். அதாவது ஒரு காட்மியம் பொல்யூட்டடாக இருக்கிற ஒரு ஏரியாவில் நம்ம இந்த டொமேட்டோவோ இல்லை சோயாபீனோ இல்லை ரைஸையோ அரல்ஸ் ஐகார்னியா பிளான்ட்டையோ கல்டிவேட் பண்ணுறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய காட்மியம் எல்லாமே இந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டோட சில ஸ்பெஷலைஸ்டு செல்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிது. விச் மீன்ஸ் அங்கே இருக்கிற லேண்டோ இல்லை வாட்டரோ காட்மியம் பொல்யூஷன் ஃப்ரீ கண்டிஷனை லீட் பண்ணுது இல்லையா. அதுதான் ஃபைட்டோ ரெமிடியேஷன். ஃபைட்டோனா பிளான்ட், ரெமிடியேஷன்னா சொல்யூஷன். ஓகே, பொல்யூஷன் காட்மியம் காட்மியம் பொல்யூஷனை இந்த பிளான்ட்ஸை வச்சு ரெமெடி பண்ணுறதுனால, சொல்யூஷன் கொடுக்கறதுனால இந்த ப்ராசஸை ஃபைட்டோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஐகார்னியா பிளான்ட், ரைஸ் பிளான்ட், டொமேட்டோ பிளான்ட் அண்ட் சோயாபீன், இந்த 4 பிளான்ட்டுமே காட்மியம் சொல்லக்கூடிய பாய்சனை டாக்ஸிசிட்டியை டாலரேட் பண்ணி அந்த பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டை பொல்யூஷன் ஃப்ரீ கண்டிஷனை லீட் பண்ணுறதுனால, காட்மியத்தை ரிமூவ் பண்ணுறதுனால கண்டாமினேட்டட் சாயில்லையோ இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர்லேயோ இருக்கக்கூடிய காட்மியத்தை இந்த ஆர்கானிசம்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபைட்டோ ரெமிடியேஷன் பிளான்ட் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் ஃபைட்டோ ரெமிடியேஷன். நெக்ஸ்ட் உனக்கு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்டு ஸ்க்ளீரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் நமக்குலாம் தெரியும் இல்லையா, சம்மர்னா எல்லா இடமும் காஞ்சு போயிடும், மறுபடியும் ரெய்னி சீசன் வரும்போது எல்லா இடமும் பச்சை பசேன்னு வரும் இல்லையா. ஓகே, இதே வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா எப்போயுமே க்ரீனிஷாக இருக்கும்ல. அதை தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வரும்போது எங்கெல்லாம் த்ரோட் இயர் ரெயின்ஃபால் இருக்கோ, ஹெவி ரெயின்ஃபால் அக்கர் ஆகுதோ, ஓகே, அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே, எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இன் த சென்ஸ் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் வேர் ஹெவி ரெயின்ஃபால் அக்கர்ஸ் த்ரூ த இயர். வருஷம் ஃபுல்லாக மழை பெய்கிற இடத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஸ்க்ளீரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட் வரும்போது சம்மர் டைமில் லோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலும் வின்டர் டைமில் ஹெவி ரெயின்ஃபாலும் அக்கார்டாக இருக்கிற ஃபாரஸ்ட்டு தான் ஸ்க்ளீரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட். வின்டரில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கணும், சம்மரில் லோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கிற ஃபாரஸ்ட்டை ஸ்க்ளீரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. கிளியரா? தேங்க்யூ.